ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மீலாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு வந்து 4 வாரம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் இல்லாத சண்டே தான் வந்து வரும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து சமையல் வேலையை முடிஞ்சிடும், ஃப்ரீயாகவும் இருக்கலாம் அந்த 4 சண்டேவும் நான் நினச்சிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு 12 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே உட்காந்துட்டு நல்லா ஃபோன்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் செய்யலாம்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். என் பையன் வந்து இல்லை வேண்டாம், எனக்கு நேற்று தானே சாம்பார் வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணிங்க, அதனால் எனக்கு அது வேண்டாம்னா, காரக்குழம்பு வைக்கிறனால வேண்டான்ட்டான். சரி ஓகே, இது வந்து பிரியாணிக்கு தான் அடி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீல் மேக்கர் வச்சு பிரியாணி பண்ணிவிட்டு அதே மீல் மேக்கர் வச்சு 65 பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவும் அவங்க அண்ணாவும் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்திரத்தை வச்சு உருட்டிட்டு இருந்தாங்க. சரி நம்ம செய்கிற வரைக்கும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். தம் போட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வந்து ஆனியன் தயிர் பச்சடி, மீல் மேக்கர் 65, மீல் மேக்கர் பிரியாணி சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டேன். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கீங்க, யாரெல்லாம் வந்து 4 சண்டே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.